அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களை, இன்றைய பதிவு வீட்டில் பணம் கொட்டுவதற்குனா வீட்டில் வந்து பொதுவாக பணம் தங்கணும். இன்றைக்கி ஆண்கள் வெளியே போய் நிறையா உழைக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலை இல்லை, நிறைய வேலைகள் பார்த்து உழைக்கிறாங்க. ஆனால் பணம் மட்டும் வீட்டில் தங்க மாட்டுது. போதாத குறைக்கு பெண்களும் இப்போ நிறைய வேலைக்கு போகிறாங்க, சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறாங்க. தொழில் பண்ணி வீட்டில் அவங்க முதலீடும் போட்டும் வீட்டில் பணம் தங்க மாட்டுது. பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அது வந்து தங்க மாட்டுது, வரவும் மாட்டுது. அப்போ இதற்காக ஒரு அருமையான வழிபாடு முறை, தாந்திரிக வழிபாடு முறை. இந்த வழிபாடு முறைக்கு பேர் வந்து குபேர பஞ்சமி திதி தீபம். குபேர பஞ்சமி திதி தீபம். இந்த குபேர பஞ்சமி திதி அப்படிங்கிறது வந்து குபேரனையும் பஞ்சமி திதியும் இணைத்து செய்யும் ஒரு விஷயம். அதுவும் குரு பஞ்சமி, இதில் வந்து குரு வந்து இணைவார். குபேர பஞ்சமி அன்னைக்கு குருவையும் இணைத்து செய்கிறது தான் முக்கியமான இந்த பூஜை. இந்த பூஜை ரொம்ப எளிமையானது, பெரிய பொருள் செலவு கிடையாது, ஒரு வழிபாடு மட்டும்தான். இந்த வழிபாடு செய்கிறப்ப உங்களுக்கு பொருளாதாரம் வீட்டில் நிலைத்து நிற்கும். பண வரவுக்கு தடை இருக்காது. பணம் வந்து எல்லா ரூபத்துலேயும் பணம் வர்றதுக்கான வழிகள் செய்யும். இப்போ நீங்கள் பார்க்குற வேலையிலேயே வியாபாரம் பார்க்குறீங்கன்னா அது பன்மடங்கு பெருகும். தொழிலில் வந்து மென்மேலும் வளர்ச்சி அடையும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து இந்த திதி வந்து செஞ்சு கொடுக்கும். அதான் குபேர பஞ்சமி திதி தீபம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, வியாழக்கிழமை கூடிய பஞ்சமி திதி அந்த நாளை கணிக்கணும். வியாழக்கிழமை வரணும், அதுவும் பஞ்சமி திதியாக இருக்கணும் அந்த வியாழக்கிழமையில். அப்போ குரு ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றணும். இது வந்து குபேரனுக்கும் குருவுக்கும் தாயாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சேர்க்கை. இந்த சேர்க்கை அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு பூஜையும் குபேரனுக்காகவும் குருவை நினைத்து குபேரனை நினைத்து இந்த செய்கிற பூஜை உங்களை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: சுத்தமான மஞ்சள் பொடி, சுத்தமான பன்னீர். இதை எடுத்து நல்லா ரெண்டையும் கலந்து வீட்டோட வடகிழக்கு மூலையில் ஒரு சுஸ்திக் சக்கரம் வரையணும். அப்படி அந்த வீட்டில் வந்து வரையறதுக்கு எங்களுக்கு அந்த வசதி இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது, வீட்டோட வடகிழக்கு மூலையில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, அந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மணப்பலகைங்கிறது நம்ம உட்கார்ற பலகை தெரியும். மணப்பலகைங்கிறது, இந்த மணப்பலகையில் வந்து சுத்தமாக கழுவிட்டு அதில் வந்து இந்த சுஸ்திக் சக்கரத்தை வரைஞ்சி குபேர தீபம் அப்படின்னு சொல்கிற பஞ்சமி திதி தீபம். இது வந்து 5 முகங்கள் கொண்ட விளக்கு, அப்படி இல்லாட்டி 5 மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு தட்டில் வந்து மஞ்சள் பொடி பரப்பி அது மேலே இந்த 5 தீபங்களும் வெளிமுகமாக தெரிகிற மாதிரி ரவுண்டாக வச்சுருங்க. வச்சு சுத்தமான பசு நெய் ஊற்றி ஒவ்வொரு விளக்கிலையும் 3 திரி போட்டு குரு உரையில் இந்த விளக்கை ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். குபேர பகவானை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்கள், குரு பகவானை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்கள், வராகி தாயை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த 3 தெய்வங்களையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஃபுல்லாக அந்த உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்தி சூடம் காமிச்சு எவ்வளோ நேரம் உங்களால் ஒரு பூ போட்டு, மஞ்சள் கலர் பூ போடுங்க, சரிங்களா? அப்போ மஞ்சள் கலரில் செவ்வந்தி பூ, இந்த மாதிரி மஞ்சள் அரளி, இந்த மாதிரி பூக்களை வந்து அந்த தட்டில் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணி நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். எங்களுக்கு பொருளாதார நிலையில் உயரணும், பொருளாதாரம் எங்களுக்கு பண வரவு நிறையா இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பூஜையை முடிங்க. அந்த விளக்கு கொஞ்சம் நேரம் எரியட்டும், அதுக்கப்புறம் குளிர வச்சுருங்க. குளிர வச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் எரியட்டும். எரிஞ்சதுக்கப்புறம் குளிர வச்சுட்டு அப்படியே அதே இடத்துல இருந்தாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் அந்த இடத்துல வசதி இல்லை எடுத்துடணும் அப்படின்னா எடுத்து இது எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களோட பூஜை ரூமில் வச்சுருங்க. இந்த சுவிட்சிக் சக்கரம், அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 24 நாள் கழித்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். மனதாரம் மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க, சரிங்களா? இந்த மஞ்சள் பொடியை வந்து நீங்கள் தட்டில் போட்டு வச்சிங்களே, இந்த மஞ்சள் பொடியை தினமும் வந்து உங்கள் குடும்பத்தார் அனைவரும் நெற்றியில் பூசிவாங்க. பூசி வர்றப்ப குருவோட அனுகிரகம் கிடைக்கும், குபேரனோட அனுகிரகம் கிடைக்கும், வராகி தாயோட அனுகிரகம் கிடைக்கும். உங்களோட பொருளாதார நிலை மென்மேலும் 100 மடங்கு வளர்ச்சி அடையும். வீட்டில் பண தேவைகள்ங்கிறதே இல்லாத அளவுக்கு பணம் நிறைந்திருக்கும். இது என்னுடைய அனுபவம். செஞ்சு பாருங்கள்.
பயனடைங்க. இந்த வீடியோவை மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப், உங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் இந்த வீடியோவை ஷேர் செஞ்சு எனக்கு நீங்கள் அன்பும் ஆதரவும் என்றும் கொடுக்கணும். நல்லது நண்பர்களே. மீண்டும் உங்களை நாளை வேறு ஒரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.